வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. குன்றம் அமர்ந்த செவ்வேல் முருகவேலுடைய தனிப்பெரும் கருணையினால் இன்று அவனுடைய அற்புத பதியாகிய சத்தியகிரி என போற்றப்படக்கூடிய திருப்பரங்குன்றம் சிறப்புகளை காணலாம். திருப்பரங்குன்றமானது மதுரை மாநகருக்கு தென்மேற்கிலே 7 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள ஒரு திருத்தலம். இது எம்பெருமான் நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படையின்படி முருகப்பெருமானுடைய முதல் படை வீடாக இது கொள்ளப்படுகிறது. இது முருகப்பெருமானுடைய திருத்தலம் மட்டுமல்ல. ஏன்னா பாண்டி நாட்டிலே 14 தேவார பாடல் பெற்ற தலங்கள் இருக்கிறது. அதிலே 3வது தலமாக திகழ்வது இந்த திருப்பரங்குன்றம். இத்தலத்திலே சிவபெருமான் பரங்கிரிநாதர், திருப்பரங்கிரிநாதர், சக்தி ஆவுடை நாயகி, இந்த தல தீர்த்தம் சரவண பொய்கை. இங்குதான் இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானும் அமர்ந்து அருள் புரிகின்றார். ஆக அந்த திருப்பரங்குன்றம் நகர் நடுவே சுமார் ஒரு 300 அடி உயரத்திலே காணப்படக்கூடியது இந்த மலை. சிவபெருமானுடைய வடிவிலேயே இந்த மலை காட்சி அளிப்பதால் சிவபெருமான் குன்று உருவிலே நின்றதாக இந்த மலை கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் இந்த தலத்துக்கு பரன்குன்று என்றே பெயர். பரன்குன்று, திருப்பரன்குன்று, திருப்பரங்கிரி என்றெல்லாம் இந்த குன்றானது போற்றப்படுகிறது. ஆக சிவபெருமான் என்றெண்ணி நித்தமும் அந்த மலையை வழிபட்டமையானால் நம்முடைய தீவினை யாவும் அழியும் என்று திருஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்து தேவாரத்திலே பாடுகின்றார். மயித்தகு மேனி வாடரக்கன் தன் மகுடங்கள் பதித்தன தின்தோள் 20 செற்றான் பரங்குன்றை சித்தமென ஒன்றி செய்கடல்கள் உண்ணி சிவன் என்றே நித்தலும் ஏத்த தொல்வினை நம்மேல் நில்லாவே. நீங்கள் திருப்பரங்குன்றம் போய் முருகப்பெருமானை கும்பிட வேண்டும்னு அவசியம் கிடையாது. அந்த மலையவே சிவபெருமானாக எண்ணி வழிபட்டால் அப்பேற்பட்ட புண்ணியங்களை தரக்கூடிய பெருமான் நமக்கு ஏற்பட்ட வினைகளை எல்லாம் அழித்து ஒழிப்பான் என்று திருஞான சம்பந்த பிள்ளையார் சொல்கிறார். ஆக புராண வரலாறுபடி இந்த தலம் சத்தியம் என்ற ஒரு மலையால் வந்தது என்று சொல்கிறாங்க. அது என்ன? கிரி என்றால் மலை. ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு பலப்பரீட்சை, அது பயங்கரமான ஒரு சண்டை நடக்கிறது. ஆக வாயு பகவான் மேரு மலையை பிடுங்கி எரியும் பொழுது ஒரு பகுதி மட்டும் இங்கே வந்து விழுந்ததால் இக்குன்றானது உருவாகியது என்று சொல்கிறாங்க. திருப்பரங்கிரி புராணத்திலே இதனை பற்றிய செய்திகள் இருக்கின்றது. ஆக வாயு பகவானால் பிடுங்கி எரியப்பட்ட குன்று. அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த தேவாரத்திலே கோத்திட்டை என்று பதிவு செய்கின்றார். ஆக கோத்திட்டை என்றால் ஒரு அரச குன்று என்பது பொருளாகும். இன்னொரு வகையான செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. கைலாயமலையிலே சிவபெருமான் உமாதேவியிடம் பிரணவ பொருள் பற்றி இரகசியமாக பேசி கொண்டிருக்கிறார். அப்போது முருகப்பெருமான் அதனை மறைவாக நின்று கேட்டு அதனால் மறைபொருளை குரு மூலமாகத்தான் பெற வேண்டும். குரு அனுமதி இல்லாமல் கேட்டுவிட்ட காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு சாபத்தை சிவபெருமானாகப்பட்டவர் தருகின்றார். ஆக அது நீங்கி வேண்டுமென்றால் நீ பரங்குன்றிலே சென்று தவம் இருந்து வழிபட வேண்டும் என ஒரு வரமும் தருகின்றார். அதன்படி முருகப்பெருமான் வந்து இங்கே சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டார். பின்பு பரங்கிரிநாதர், ஆவுடை நாயகி முதலிய தெய்வங்களை முருகப்பெருமானை ஸ்தாபித்து வழிபட்டார் என்றும் இந்த பரங்கிரி புராணம் கூறுகிறது. இந்த திருப்பரங்கிரி புராணம் கூறியபடி திருக்கோவில் எங்கு இருக்கிறது என்றால் அந்த பரங்கிரிநாதர் ஆலயம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்ற பெயரிலே இந்த தலத்து கடை வீதியிலே உள்ளது என்று சொல்கிறாங்க. ஆக திருப்பரங்குன்றம் வருபவர்கள் முதலிலே இந்த ஆலயத்திலே சென்று இங்கே பரங்கிரிநாதரையும் மீனாட்சி அம்மையையும் தரிசித்துவிட்டு திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க வேண்டும் என்பதுதான் ஐதீகம். முருகப்பெருமான் சிவசக்தியினுடைய தரிசனம் பெற்ற நாள் தான் அந்த தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆக இங்கே தைப்பூச திருவிழா 10 நாளும் மிக பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதே நாளில் சிவபெருமானையும் சக்தியையும் முருகப்பெருமானையும் இங்கு வந்து வணங்குபவர்களுடைய வாழ்விலே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்வார்கள் என்று திருப்பரங்கிரி புராணம் குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த தலத்துக்கே உண்டான சிறப்பு என்னவென்றால் தேவேந்திரன் தன்னுடைய மகளான தெய்வயானையை இந்த திருப்பரங்குன்றத்திலே தான் திருமணம்
புரிந்து வைத்தான் என்ற செய்தியினை பார்க்கின்றோம். ஆக தேவசேனாவினுடைய மணவாளனாக அருள் காட்சி பெருமான் இங்கே அளிக்கிறார். அது எப்படி என்றால், திருச்செந்தூரிலே சூரனை சுவாமி சம்ஹாரம் பண்ணிட்டார். சம்ஹாரம் பண்ணி அசுரப்படைகளோடு முருகப்பெருமானுடைய அந்த வீரகத்தி தோஷம் நீங்க அந்த தலத்திலே பெருமான் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பின்பு அவருடைய நவ வீரர்களோடு திருப்பரங்குன்றம் வந்து சேர்ந்தார். திருப்பரங்குன்றம் வந்தவுடனேயே தேவலோக சிற்பியான தேவதச்சனை அழைக்கிறார். திருப்பரங்குன்றத்திலே ஒரு கோவிலை அமைக்க சொல்கிறார். அற்புதமான ஒரு கோவிலை அமைத்து இந்திரன் அப்பொழுது முருகப்பெருமானை வணங்கி இந்திராபுரியே நீங்கள் தலைமையேற்க வேண்டும் என வேண்டான். ஏன்னா இந்த தேவர்களுக்காகத்தான் சுவாமி சூரனை சம்ஹாரம் பண்ணுறார். அது சம்ஹாரம் இல்லை, சூரனுக்கு வாழ்வு தரார். சேவலும் மயிலுமாக மாற்றி தன்னிடையே வைத்து அருள் புரிந்த கருணை கடல் அந்த பெருமான். ஆக சுவாமி என்னுடைய அமராவதியை தாங்கள் பொறுப்பேற்று ஆட்சி நடத்துங்கள் என்று சொல்ல முருகப்பெருமான் அதனை மறுத்து விடுகிறார். எம்பெருமானே, தாங்கள் தேவ சேனாதிபதியாக வீட்டிலிருந்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டிய பொழுது எங்களுடைய பெண், எனது பெண் தேவசேனை உம்மை அடைய தவம் இருக்கிறாள். அவளை நீங்கள் மனம் புரிந்து தேவசேனாதிபதியாக விளங்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். உடனே அந்த நங்கையை முருகப்பெருமான் நாளை மனம் முடித்து விடுகிறேன் என்று அவருக்கு வாக்கும் தந்து, ஆக எதனால் இந்த தெய்வ யானை தவம் இருக்கிறார் என்றால், முன்பொரு சமயம் மகாவிஷ்ணுவினுடைய 2 விழிகளிலே இருந்து தோன்றிய நங்கைகள் தான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் பெயருடைய நங்கைகள். ஆக முருகப்பெருமானை கண்டு தங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என முருகப்பெருமானிடத்திலே அமிர்தவள்ளி இந்திரனுடைய மகளாகவும், சுந்தரவள்ளி வேடுவத் தலைவன் நம்பிராஜனுடைய மகளாகவும் இந்த பூலோகத்திலே பிறக்குமாறு இருந்தனர். அவர்களில் ஒருவள்தான் இந்த சுந்தரவள்ளி, இந்திரனுடைய மகள். இவளை திருமணம் செய்வதற்காகத்தான் இங்கே முருகப்பெருமான் தயார் நிலையிலே இருக்கின்றார். அது பங்குனி உத்தர திருநாளிலே இந்த திருமண வைபவமானது நடைபெறுகின்றது. இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள ஏராளமான அடியார் கூட்டங்கள் வருகிறது. குறிப்பாக முசுகுந்தன் முதலிய அரசர்களும் வருகின்றார்கள். பார்வதி பரமேஸ்வரன் விமானத்திலே வந்திறங்கி இந்த முருகப்பெருமானுடைய திருமணத்தை நடத்தி வைத்து சிறப்பாக இந்த தலத்திலே அந்த பெருமான் வீட்டிலிருந்து அருள் புரிகின்றான். தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணி என பலரும் எதிர்கொண்டு பசும்பாலினாலே முருகப்பெருமானுடைய பாதங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி அவருக்கு பாத பூஜை செய்கிறார்கள். இதனை கச்சியப்பர் வர்ணிக்கிறார். எதிர் புகுந்திடும் இந்திராணி தன் கையிலே புதியதோர் பசும் பொழிந்திட தீயபாள் நீதியில் கொள்கல நிரப்பி வந்தவேல் பாதாயுகங்களை பரிவோடு ஆட்டினார். இந்த திருமணத்திலே பிரம்மாவாகப்பட்டவர் சடங்குகள் செய்கிறார். சூரிய சந்திரங்கள் எல்லாம் ரத்தின தீபங்கள் தாங்கி நிற்கிறது. பார்வதி பரமேஸ்வரன் கண்டுகளிக்க 1000 கண்ணுடைய இந்திரன் தாரை வார்க்கிறான். முருகப்பெருமான் தேவசேனாதிபதியாக திருமணம் செய்து கொண்டார். இந்த தலம் அற்புதமான தலம். திருப்பரங்குன்றம் சுருதிமலை பீலியிடும் சதர்முகனார் சடங்கிட தோகை பாகன் கருதுவிழி விருந்தளிக்கும் கண்ணறைந்த மேனியான் கைநீர் வார்ப்ப தருதி என கையேந்தி பருதிமதி விளக்கேந்தி தந்தி மாதை வருதி என கைபிடித்த பரங்கிரியின் மணந்தவனை வணக்கம் செய்வாம் என்று அற்புதமாக துதிக்கப்படுகிறது. 6 படை வீடுகளிலே மிகவும் உயர்ந்த சிற்ப வேலைப்பாடுகளை உடைய அற்புதமான இந்த திருப்பரங்குன்றம். கீழிருந்து மேல் வரை பார்க்கும் பொழுது வாயில் நிலவு மற்றும் கால் மண்டபம் என எல்லா பகுதிகளிலுமே அவ்வளவு சிறப்பாக நுட்பமாக அங்கே வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கும். இதனையெல்லாம் விட சிறப்பான தகவல் என்றால் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த தலத்திலே 14 திருப்புகளை பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த தலத்துக்கென்று ஏராளமான இலக்கிய நூல்கள் பிரபந்தங்கள் உண்டு. அதிலே 40க்கும் மேற்பட்டவை உண்டு. இத்தலத்திலே திருப்பரங்கிரி புராணம் என்பதை நிரம்பழகிய தேசிகர் என்பவர் 16ஆம் நூற்றாண்டிலே பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஞானசம்பந்தருடைய தேவாரம், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தேவாரம் உண்டு. கல்லாடத்திலே வரை பற்றி குறிப்பிருக்கிறது. பரிபாடலிலே வரப்பட்ட இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை பற்றி செய்தி இருக்கிறது. அகநானூற்றிலும் இருக்கிறது என பல இலக்கியங்களில் இந்த திருப்பரங்குன்றமானது புகழப்படுகின்றது. அப்பேற்பட்ட இந்த பரங்குன்றமானது முருகப்பெருமான் இங்கே தேவசேனாதிபதியாக இருந்து அருள் புரிகின்றான். அதிலே நாரதருக்கு உபதேசித்த நிலையிலே அந்த பெருமான் இருக்கிறான். அருகிலே தேவியார் தேவசேனா அற்புதமான அமர்ந்த திருக்கோலத்திலே
காட்சி கொடுக்கின்றார்கள். நம்மளுடைய இந்து மதத்திலே 6 வகையாக சமயங்கள் சொல்லப்படும். அது சிவனை வழிபடுவது சைவம் என்றும், மகாவிஷ்ணுவை வழிபடுவது வைணவம் என்றும், சக்தியை வழிபடுவது சாக்தம் என்றும், முருகப்பெருமானை வழிபடுவது கௌமாரம் என்றும், விநாயகரை வணங்குவது கானாபத்தியம் என்றும், சூரியனை வணங்குவது சௌரம் என்றும் சொல்லுவார்கள். இந்த 6 சமயங்களையும் இந்த 60 சமயத்து கடவுள்களையும் காட்டக்கூடிய ஒரே ஒரு திருத்தலம் இந்த திருப்பரங்குன்றம். நீங்கள் நேர திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போனவங்களுக்கு தெரியும், கருவறை உள்ளே நேர யார் இருப்பார்னா சிவபெருமான். இந்த புறம் அதற்கு எதிர்புறமாக யார் இருப்பார்னா பவளக்கனிவாய் பெருமான். ஆக சைவத்துக்கு சிவபெருமான், வைணவத்திற்கு பவளக்கனிவாய் பெருமான், அடுத்து சாக்தத்திற்கு துர்க்கை இருப்பார். சாக்தத்திற்கு துர்க்கை, காணாபத்தியத்துக்கு விநாயக பெருமான் இருப்பார், கௌமாரத்துக்கு முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய சிரசின் மேற்புறம் சூரிய சந்திரர்கள் இருப்பார். அங்கே சூரியன் என்பது சௌரம். இப்படி 60 சமயத்து கடவுளையும் காட்டக்கூடிய அற்புதப்பதி இந்த திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு வினைகள் எல்லாம் நீங்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், குடும்பத்திலே நிம்மதிகள் ஏற்படும், நோய்கள் அகலும், நன்மைகள் இகபர சௌபாக்கியங்களை எல்லாம் இந்த பெருமான் அருளக்கூடிய பெருமானாக இந்த திருப்பரங்குன்றத்திலே அமர்ந்திருக்கின்றான். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே, கந்தன் என்று துணைநாளும் கண்டு கொண்டு அன்புற்று இடுவேனோ, தந்தியின் கொம்பை புணர்வோனே, சங்கரன் பங்கில் சிவைபாலா, செந்திலங்கண்டி கதிர்வேலா, தென்பரங்குன்றீர் பெருமாளே என்று அருணகிரிநாதர் அற்புதமாக இந்த தலத்திறைவனை பாடுகிறார். அற்புதமான இந்த பதியை அனைவரும் சென்று வணங்கும்படி அடியார் பெருமக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.